வண்டியே வீணாக போச்சு. சேப்பத்துக்கு போய் வண்டியை வீணாகிட்டேன். அது எம்மா பாச அளவில்லாத இது 5 பாக்கெட் வச்சா கூட போது பொழுது. எல்லாம் பீசிங் போட்டு 5 பாக்கெட்டு கல்யாணத்துக்கு அவங்க வரப்ப கூட இட்டு வந்துக்கலாமா, கூட வந்துருக்கலாமா, அதுக்காண்டி பதார்த்தம் வாங்கிடலாம். ஒரு பூண்டு 10 ரூபா. ஆமாம், ஒரே ஒரு பூண்டு விலை 10 ரூபாய். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தோம். அம்மா படம் பார்த்துட்டோம். அதுல மழை தண்ணி வந்து உள்ள சோகமா இருக்குது. நாங்க கல்யாணத்துக்கு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணன் சொல்லிட்டு வா. ஆனந்த திருப்பதி கல்யாண மண்டபம், விநாயகர் கோயில். கல்யாணத்துக்கு அவங்க வரப்ப கூட இட்டு வந்துக்கலாமா, கூட வந்துருக்கலாமா, அதுக்காண்டி பதார்த்தம் வாங்கிடலாம். பதார்த்தம் வாங்கினா அப்படியே போயிடலான்ற நீ மீண்டும் மண்டபத்துக்கு வந்துட்டேன். அவங்க கூட வந்திருந்தா கூட நம்ம அழகா போயிருக்கலாம். ஆமாம், திருப்பதி ஆனந்த திருப்பதி கல்யாண மண்டபம். யாருமே வரல, ஒன்றும் ஜனமே வரல. மண்டபம் எடுக்கலையா? வருவாங்க. சாப்பிட்டு கவர் கொடுக்கலாம், இது பண்ணுங்க அண்ணா. அப்புறம் அண்ணன் பொண்ணு. பாய். கடையில் போய் பொருள் வாங்குறேன். இப்போ சீக்கிரம் வா, போய் வா போலாமா? வா போவோம். வா எடுத்து வந்து வண்டியில் வையே. பூ வாங்கிட்டு வந்துடு அப்படியே. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி படைக்கு பூ வாங்குறோம். நம்ம கல்யாணத்துக்கு போகிறதுக்காட்டி பூவெல்லாம் திந்து போச்சு பழக்கத்துக்கு. போ சீக்கிரம் வாங்க. நாளைக்கு அதாட்டி நாளைக்கு வர முடியாது. எவ்வளோ சொன்ன பூ இல்லையா காட்டிட்டு வாங்கன்றா. கொண்டாந்து இப்போ நிறையா கொட்டுறாங்க பூ. சரிவா, போதுவா. வண்டியே வீணாக போச்சு. சரி, வியாபாரத்துக்கு போய் வண்டியை வீணாகிட்டேன். கழுவுறியா? நேற்று நம்ம ஊருக்கு போனோமே, அப்போலாம் நான் சேரிலாம் இல்லை. அதுக்கு அதிகம். அப்புறம் நேற்று அங்கெல்லாம் சேரு கிடையாது. அதெல்லாம் கடலுக்கு ஓடி போச்சு. நல்லா மொட்டு இருந்து தர. நீ வியாபாரத்துக்கு போக சொல்ல வண்டி நாஸ்தி பண்ணி ஏத்தான்ட்டேன். வண்டி நல்லா கழுவுற. வண்டி கழுவுற அந்த பாரு வழிக்கு விட்டு ஊந்துடும் பாரு. நான் நேற்று ஊந்துற பார்த்தேன். தரையெல்லாம் பாரு, வெறும் பாசை. எவ்வளோ பாசை பாரு. பூரா பாசை பிடிச்சி போச்சு இந்த மழையில். ஃபுல்லாக அதுக்கு தான் வீட்ரு இன்னும் வந்து இந்த கழுவில் நல்லா பீசிங் போட்டு ஊற வச்சு எல்லாத்தையும் கழுவ போகிறோம். வழிக்கு ஃபுல்லாக விட்டுருது. வழிக்கு விடுது. அதனால தான் அப்படியே கிடக்குது. பெருக்கில் இன்னும் காலையில் அப்படியே நேரம் பெருக்கிட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை அப்படியே பாசை ஏமாந்தா வழிக்கு விட்டு கீழே விழுந்துட்டுருப்பேன் பழகுது. அப்படி காலை அப்படி வழிக்கு விட்டுருது. நீ வண்டி எடுத்தது தான் நான் பீசிங் போட்டு ஊற வச்சு எல்லாத்தையும் கழுவ வண்டி தான். நேற்று ஊருக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. எடுத்து இன்னும் வாங்கி வந்தோம், ஏது வாங்கி வந்தோம் எடுத்து காட்டல. வண்டியெல்லாம் கழுவிட்டு இதெல்லாம் பீசிங் பொருள்லாம் போட்டு கழுவிட்டு அப்புறமேட்டு தான் எடுத்து காட்டணும். யூஸ் பண்ணுறியா? டேங்க்லேருந்து தண்ணி இறக்கி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாரு. டேங்க்கு தண்ணிலாம் ஆய கட்டுறா பண்ணியே. கரண்ட்டு இல்லாத இருக்கு போகுது. பொறுமை ஓண்டு கழுவிட்டு நிறுத்திடு. இன்னும் தர வேற கழுவணும்.
துணி சோப்பு 5 6 வாங்கிக்க. துணி சோப்பு 6. ஒரு சாபினா பவுட்ரு ஒன்று வாங்கிக்க. ஆமாம். வியாபாரம் அப்படின்னா சும்மா போதா? அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோப்புலாம் அது பாட்டு விற்று தான் இருக்கேன். நம்ம லைன் ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக கையில் வச்சுன்னு இருக்கோம். ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கௌதமப்பம் கொடுங்க ஹாஸ்பிட்டல். பீசிங் பவுட்ரு அடுத்தபடி வாங்கிக்கிறேன் வரட்டும். இப்போ இருக்குது வாங்க அந்த கடையில். அடுத்தபடி வாங்கிக்கோங்க. அது எங்கனாலும் ஒரு இடத்துல வாங்க. இல்லை நீ ஆகுள்ள சொல்லு வாங்கிக்கோ. சரி பெனாலே கொடுங்க. ஆமாம் அந்த ரோஸ் கலர் அதான் இது வாங்கி வா. எவ்வளோ தராதா? இதுவே நம்ம ஊற்றி கழுவிக்கலாம். கல்யாணம் தெரிஞ்சு தான் விடும். அப்படின்னா தேங்காய் பஞ்சு போட்டு வச்சா விடும். வரணும் எனக்கு பின்னாடி தான் தள்ளணும். அப்படியே விடு. இது அங்கேருந்து தள்ளி தான் விட்டுடும். வழிக்குன்னு மறுபடியும் பீசி போட்டு இல்லையே ரவடா. போட்டு இதெல்லாம் தெளி 3 பாக்கெட் வாங்கிடணும். 3 பாக்கெட் வாங்கினாக்கா 21 ரூபாயும். 3 21 7 ரூபா தான் வைக்கிறேன். கழுவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு கோலம் போடுறியா? அது எம்மா பாசம் அளவில்லாத. இது 5 பாக்கெட் வச்சா கூட போதும் பிள்ளைக்கு. எல்லாம் பீசிங் போட்டு 5 பாக்கெட் வச்சா கூட அது அம்மா சீக்கிரம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுக்கு கழுவி தரலாம் நம்ம வழிக்கு தான் கொஞ்சம் ஆகணும். அது அம்மா தந்தது. மழை பெஞ்சு ஒரு வழியா கோலம் போடாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாரு முதல்ல. தெரிஞ்ச அளவுக்கு தான். மாங்காய் வந்து இவராணி கொடுத்ததுல அந்த மாங்காய் இது சூப்பர் மாங்காய். அப்படியே பழுக்கிற மாதிரி மாங்காய் கொடுத்துருக்குது யுவராணி. மாங்காய் யுவராணி வந்து கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் பையது. பூ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கால் வந்து ஊடு கழுவுற வாசல் கழுவுற வேலை சரியா போச்சு. பூ வாங்கி வந்துக்கிறார். சரியா பூ வச்சுக்கிறான். சாமி கழிக்கணும். மிளகாய் வாங்கி வந்துக்கிறாரு 4 கிலோ. 4 கிலோ பூண்டு. 4 கிலோ பூண்டு எவ்வளோ வேலை இல்லையா? 5 பூண்டு இருக்குது. ஒரு பூண்டு வேலை. ஒரு பூண்டு 10 ரூபா. ஆமாம், ஒரே ஒரு பூண்டு வேலை 10 ரூபாய். கரெக்டாக தவிர 4.5 பூண்டு 45 ரூபா. 45 ரூபா அந்த பூண்டு. என்ன பூண்டு வாங்கி என்ன பண்ணுறது? இது வந்து நிலக்கடலை. நிலக்கடலை வாங்கிடுமா? எண்ணெய் பாக்கெட்டு 2 பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டு என்ன விளைஞ்சு இல்லை, அதிக விலை ஏறி போச்சு. 2 பாக்கெட்டு எண்ணெய் காய்க்கிறதுக்கு. அப்படியே மந்து போகுது. போட்டுக்கல ரொம்ப நாளாக தீபாவளி ஜாமான் போச்சா இருந்தது. அதனால பொருள் கூட மந்து போகுது. 1/2 கிலோ ரவை. 2 கிலோ 2 பாக்கெட் ரவை வாங்கி வந்தால் ஆயிடுச்சு, தீர்ந்துருச்சு. அதனால ஒரு பாக்கெட் ரவை. ஒரு பாக்கெட் ரவை. சீரகம் 50 கிராம். மிளகு 50 கிராம் ரசத்துக்கு.
1/2 கிலோ ம் கடலை, கொண்டை கடலை. இது வந்து பட்டாணி, 1/2 கிலோ பட்டாணி. 1 கிலோ உளுந்து. சுத்தம் இட்லி போட்டு 1 வாரம் ஆகுது. கரெக்டாக 1 வாரம் ஆகுது. போன வாரத்தில் போட்டேன். இந்த 3 நாள் வரைக்கும் 3 நாளாக இல்லை. இதான் ஊற வைக்கணும், 4 கிலோ ஊற வைக்கணும். ஷாம்பு வாங்கியாச்சு, ஒரு சரம் ஷாம்பு. அவ்வளோதான். போய் இந்த மாதத்துக்கு தீபாவளி வாங்கியாந்த பிறகு மளிகை சாமான் இல்லாததுலாம் பொறுமையாக இன்னொரு வீடு வாங்கிக்க வேண்டியதான். இதுக்கு 1000 ரூபாய் கிட்ட வந்து போச்சு. 1000 ரூபா வந்து போச்சு. கொஞ்சம் பொருள் தான். அவ்வளோதான் எங்கள் வீடியோ. ஊருக்கு போய் வந்தாச்சு. எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டோம். கல்யாணத்துக்கு போய் கல்யாண சாப்பாடு நல்லா சுவையாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. கல்யாணத்துக்கு போய் சொந்தக்காரங்க தூரத்து சொந்தம். அந்த கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு வந்து பொருள் வாங்கிட்டு வந்து வீடியோவும் முடிக்க போகிறோம். நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிக்கங்க. டாடா பாய்.